இது என்ன சார் இது பிசு பிசுன்னு கொட்ட மாதிரி இருக்கு, என்ன இது? சார் ஆக்சுவலி இதுதான் சார் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட். இதுதான் பூந்தி கொட்டன்வாங்க. சரி, முதல்ல pH வேல்யூ செக் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு செக் பண்ணி பார்க்கணும்ல? முதல்ல உங்களை செக் பண்ணி பாத்துறோம் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. சரி, நீங்களே போடுங்களேன், நான் பண்றதுல இருக்கு. நீங்களே நானே பிச்சிட்டேன். இப்ப இல்ல இந்த லிக்விட்ல நீங்க இது வைங்க. இத உள்ள விட்டா போதும். உள்ள விட்டுருங்க, எடுத்துருங்க. சரி ஓகே, போதும். அப்படியே ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு இதுல எங்க செட் ஆகுது நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 5ல இருக்கா 6ல இருக்கா? 6 கொஞ்சம் திக்னஸா இருக்கு. 5 கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 5.5 வைரலா போச்சு. நான் சொல்றது இல்ல, வைரலா போச்சு இது. சரி ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா 5க்கும் 6க்கும் கொஞ்சம் மீடியமா இருக்கு இந்த கலர். ஆமா, சோ அதனால உங்களுக்கு pH வேல்யூ பெர்ஃபெக்ட்டா கரெக்டா இருக்கு. சோ மக்கள் வந்து தைரியமா எடுத்து வாங்கி யூஸ் பண்ணலாம். சரி, இது என்ன சார்? இது வந்து இப்போ வந்து இது க்ளீனா இல்ல. ஆமா, இது க்ளீனா இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கலரே வந்து ஒரு நல்ல டார்க்கா இருக்கு. ஆமா ஆமா, இவங்க எதுல நான் செஞ்சு காட்டலாம் பாருங்க. இந்த சைடுல இந்த பிளாக்லாம் போயிருமா? எஸ் சார், எல்லாமே போயிடும் சார். சரி பாத்துறோம், டெஸ்ட் பண்ணிருங்க. மக்கள் தான பாத்துட்டு இருக்காங்க. இது ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜஸ்ட் few drops இதுல போடுங்க. அப்படியே ஏனா ஓகே, நான் உங்களுக்கு இந்த ஆர்கானிக்ன்றதால கையிலே பண்ணி காட்டுறேன். வெறுங்கையில பண்ணலாமா? வெறும் கையில வந்து நீங்க மத்ததெல்லாம் பண்ண முடியாது. நம்மள்ட்ட வந்து நான் வெறும் கையிலே பண்ணலாம். சரி பண்ணுங்க செக் பண்ணிடுவோம். இது என்னன்னா, இது பண்ணிட்டு நீங்க வந்து தண்ணியில கழுவிட்டு ஒரு துணி மாத்திரம் வச்சு தொடச்சி வச்சிட்டீங்கன்னா போதும். 10 நாள் கூட உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். அப்படியே பாருங்க, பட்டி அப்படி பாருங்க. இப்ப எப்படி இருக்கு பாருங்க. என்ன சார் பளிச்சுன்னு ஆயிடுச்சு? மேஜிக் ஆயிடும். மேஜிக் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கம்ப்ளீட் அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவு சார் முடிஞ்சு சார். இப்போ நீங்க இன்னும் வேணா நீங்க ஸ்க்ரப் போட்டா உங்க ஜஸ்ட் கையில பண்ணனால சும்மா ஸ்க்ரப் போட்டோம்னா பளிச்சுன்னு இருக்கும். சூப்பரா இருக்கும் சார். சரி ஓகே, கொடுத்தங்க. டீலர் டிஸ்ட்ரிபியூட் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார்? சார் இன்வெஸ்ட்மென்ட் பெருசா இல்ல சார். நீங்க வந்து வெறும் ஒரு 5000 ரூபாய் வச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வெறும் 5000, ஜஸ்ட் 5000. பெரிய கம்பெனில எடுத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா தான் பண்ண முடியும்ன்ற கான்செப்ட்ல இருக்கு. அதுக்கு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 6% 7% தான் மார்ஜின் தருவாங்க. நம்மளுக்கு மார்ஜினும் ரொம்ப அதிகம். மினிமம் 5000 ரூபாய் வச்சாங்கன்னா 1500 to 2000 ஈஸியா அவங்க எர்ன் பண்ணிட்டு போலாம். 2000 வரைக்கும் சம்பாதிக்கலாமா? சரி, அவங்க ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணா போதும். ஓகே ஓகே. ஹலோ, வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர்ல இருக்கிற பி கிரீனிங் ஆர்கானிக் கிளீனிங் ப்ராடக்ட் தயார் பண்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பெண்கள் நிறைய பேர் வீட்டுல வந்து வீட்டு வேலை செய்யறீங்க. பாத்திரம் விளக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வீடு துடைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பி கிரீன் அப்படிங்கிற ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய கரையா இருந்தாலுங்க, அதாவது இந்த நம்ம இந்த நான்வெஜ் சமைப்போம், ஸோ அதில் இருக்க அந்த பிசுப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ண. அது மட்டும் இல்லாமல் இதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பி கிரீன் அப்படிங்கிற அந்த கிளீனிங் ப்ராடக்ட்ல நீங்கள் வந்து ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டராவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடு தேவைக்கு உங்கள் பர்சனல் யூஸுக்கு தேவைப்பட்டாலும் ஸோ மறக்காம கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது பிஸ்னஸ் எப்படி நீங்கள் பண்ணலாம், ஸோ இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எப்படி கொண்டு போய் சேல் பண்றது, அதுக்கு என்னென்ன மார்க்கெட்டிங் டிப்ஸ் நிறைய விஷயம் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா பயனடையணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து சார் வந்து நிறைய விஷயம் பேச போறேன். அதாவது இந்த pH வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சோப்பு அப்புறம் இந்த மாதிரி கிளீனிங் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா pH வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இவங்களோட இந்த ப்ராடக்ட்ல pH வேல்யூ எவ்வளவு இருக்கு, நிறைய விஷயம் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. சார் உங்க கரண்ட் லொகேஷன் எங்க சார் இருக்கு? நாங்க வந்து சென்னை அம்பத்தூர்ல இருக்கோம். சென்னை அம்பத்தூர் டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல, வெரி நியர் டு ரயில்வே ஸ்டேஷன். சரி சார். சார் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது நம்மளது வந்து டிஷ் வாஷ் லிக்விட். இது சரி ஓகே. இதோட காஸ்ட் வந்து 130 ரூபா, 130 rupees ஃபார் 500 ml. 130 ரூபா. சரி ஓகே. நெக்ஸ்ட் சார், இது வந்து பிராஸ் கிளீனர் 100 ml வந்து 60 rupees தரோம். சரி ஓகே. எம்ஆர்பி வந்து 60 rupees. சரி சார். அதே 250 ml வந்து 120 rupees. அத பித்தளை பாத்திரங்களுக்கு வந்து மத்த காம்பனன்ட் ப்ராடக்ட்ல வந்து கெமிக்கல்ல 250 ml வந்து 150 ரூபாய்க்கு விக்கிறாங்க, 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு விக்கிறாங்க. நம்ம வந்து 120 தான். சரி சார். வேற சார், ஃப்ளோர் வாஷ் வந்து கெமிக்கல் எல்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 ரூபா 120 ரூபா வரும். நம்மளது 110 தான் எம்ஆர்பி. 110 ரூபா தான். 110 தான். ஓகே ஓகே ஓகே. நம்மளோட ஃப்ளோர் வாஷ் வந்து நீங்க மாப் எல்லாம் பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்து நீங்க செடிக்கு ஊத்தலாம். செடிக்கு ஒண்ணாகாது. செடி ஆர்கானிக் அப்படிங்கறது. ஆமா ஆர்கானிக். சரி சரி சார். வேற சார், வேற சார்கோல் டிஷ் வாஷ் வந்து நம்மளது வந்து சார்கோல் டிஷ் வாஷ் வந்து 150 ரூபா. அதாவது கரி. ஆமா, கரியில ஆக்டிவேட்டட் சார்கோல். கரின்றது வேற, ஆக்டிவேட்டட் சார்கோல். இது அப்படியே இது என்ன பண்ணுனா அந்த பேட் ஸ்மெல், இப்ப நான் வெஜ்ல சமைக்கிறதுக்கு அந்த பேட் ஸ்மெல் டோட்டலா ரிமூவ் பண்ணிடும். அது இது சுத்தமா இருக்காது. சரி ஓகே சார். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் உங்க கம்பெனி பேர், உங்க பேர், நீங்க எங்க இருக்கீங்க, ஒரு சின்னதா மக்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். ஓகே. ஹாய் சார், என் பேர் வந்து பாலாஜி. எங்களோட நிறுவனம் பேர் வந்து பி கிரீன். பி கிரீன்ன்றது வந்து முற்றிலும் இயற்கைன்றதுல பி கிரீன்ற பேர் வச்சிருக்கோம் நாங்க. சரி ஓகே. ஸோ அதாவது முழுக்க இயற்கை அப்படின்னா இப்படி ஆர்கானிக்கா சார்? எல்லாமே ஆர்கானிக் சார். நாங்கள் யூஸ் பண்ற பொருள் வந்து பூந்தி கொட்டை சொல்லுவோம் தமிழ்ல, சோப் நட்ஸா. அதை வச்சுதான் நாங்கள் வந்து, அதான் எங்களோட பேஸ். அதை வச்சுதான் நாங்கள் வந்து
டிஷ் வாஷ், ஃப்ளோர் வாஷ், லாண்டரி லிக்விட் எல்லாமே நாங்க நீங்க தயார் பண்றீங்க. இப்போ நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறோம், அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையும். சோ இது க்ளீன் பண்ணிரும். ஆமா, நார்மல் டிஷ் நார்மலா நீங்க எல்லாம் யூஸ் பண்றீங்க அதே மாதிரி. பட் ஆனா இது வந்து கெமிக்கல் கிடையாது, இயற்கையானது. சரி ஓகே. நெக்ஸ்ட் சார் வேற என்ன வச்சிருக்கீங்க? பிராஸ் கிளீனர் இருக்கு, பிராஸ் அண்ட் காப்பர் கிளீனர். காப்பர்னா வந்து பித்தளை. பித்தளை பாத்திரம், அதுல அந்த பீத்தாம்பரி இருக்குல்ல அதே மாதிரி சேம். பட் ஆனா இது ஆர்கானிக். சரிங்க சார். ஓகே. 350 ml வந்து 120 rupees வருது இது. சரி சார். வேற அதுல 100 ml இருக்கு சார். இப்போ வந்து முக்கியமான क्वेश्चन சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோப்பா இருக்கட்டும் இல்ல கிளீனிங் ப்ராடக்ட்டா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த pH வேல்யூன்னு ஒன்னு சொல்றாங்க. சோ டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க எல்லா கம்பெனியுமே. சோ அத மாதிரி pH வேல்யூனா என்ன அப்படி ஒரு பிரிப்பா சொல்ல முடியுங்களா? ஆக்சுவலா pH வேல்யூன்றது வந்து இப்போ ஒரு சோப்பு, ஷாம்பு எது எடுத்தீங்கனாலும் pH வேல்யூ 7க்கு மேல போச்சுன்னா ஆல்கலைன், 5 கீழே வந்துச்சுன்னா ஆசிட். சரி ஓகே. 7க்கு மேல போச்சுனாலும் பிரச்சனை, 5 கீழே இருந்தாலும் பிரச்சனை. நடுவுல வந்து 5.5, 6 இந்த ரேட்ல இருந்துச்சுன்னா நீங்க அது எந்த பொருளா இருந்தாலும் வாங்கலாம், ரொம்ப சேஃப். சரி சார். நீங்க அது சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி பார்க்க தேவையில்லை. சரி ஓகே. சரி இப்போ உங்க கிரீன்ல இதுல நம்ம செக் பண்ணி காட்ட முடியுமா உங்களால? pH வேல்யூ பார்க்கலாமா? சரி ஓகே. இது என்ன சார் இது பிசு பிசுன்னு கொட்ட மாதிரி இருக்கு, என்ன இது? ஆக்சுவலி இதுதான் சார் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட். இதுதான் பூந்தி கொட்டைன்னுவாங்க. சரி ஓகே. இது ஸ்ரீகால எல்லாத்துலயுமே வந்து இது ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது பூந்தி கொட்டையா? இப்ப தான் பூந்தி. இது எதுல காட்டுல விளையாது சார், இது ஹைபிரிட் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து காட்டுல விளையாது. இது நிறைய இது சும்மா ஒரு 10 பீஸ் போட்டு தண்ணி ஊத்தினீங்கன்னா நுர வந்துடும். அப்படியா? இதை வச்சுதான் நம்ம இதுதான் ஆர்கானிக் முக்கிய மெயின் இன்கிரீடியன்ட் இதுதான் நம்ம. இதுதான் உங்களுக்கு. சரி இப்போ இந்த pH வேல்யூ செக் பண்ணி பார்த்தலாமா? தாராளமா சார் செக் பண்ணி ஒரு செக் பண்ணி காட்டுங்க. இப்போ pH வேல்யூ வந்து ஒரு 6, 5ல இருந்து 6, 7க்குள்ள இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட். நீங்க எது வேணா வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே. 5 to 6க்குள்ள இருக்கணும் pH வேல்யூ. ஆமா 5.5, 6 இருந்துச்சுன்னா தி பெஸ்ட் அது. கண்டிப்பா சூப்பர். சரி முதல்ல pH வேல்யூ செக் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு செக் பண்ணி பார்க்கணும்ல? முதல்ல உங்களுக்கு செக் பண்ணி பாத்துறோம் எவ்வளவு இருக்கு அப்படினு. சரி சார். சரி சார். இது என்ன சார் இது? இதான் சார் pH டெஸ்ட் பண்றது. நீங்க வந்து அமேசான்ல எல்லா இடத்துலயும் இருக்குது, நீங்க வாங்கிக்கலாம். நீங்களே ஒன்னு வாங்கி வச்சிட்டு 150 ரூபாய் தான், அது வாங்கி வச்சிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். வீட்ல செக் பண்ணிக்கலாம். வீட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த இத பிட்ச் உள்ள விட்டு இந்த கலர் கரெக்ட்டா வருதான்னு பாருங்க. ஆமா சார். ஆமா. இந்த 5 கால் நடுவுல வந்துச்சு அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. ஆமா ஆமா. அத செக் பண்ணிடுவோம். இப்ப வருதான்னு பாத்துறோம். சரி சார். நீங்க ஆர்கானிக்கா பண்ணா கண்டிப்பா வரும். சரி ஓகே. இந்த லிக்விட்ல நீங்க இது வைங்க. இத உள்ள விட்டா போதும். உள்ள விட்டுருங்க, எடுத்துருங்க. சரி ஓகே. போதும். அப்படியே ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு இதுல எங்க செட் ஆகுது நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 5ல இருக்கா, 6ல இருக்கா? 6 கொஞ்சம் திக்னஸா இருக்கு. 5 கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 5.5 வெச்சுக்கலாம். 5க்கு 6க்கு இருக்கா 5.5 தி பெஸ்ட் டேட்டா இருக்கு. சரி இதான் pH. ஆக்சுவலா இது ஆமா இப்ப வைரலா போச்சு, நான் சொல்றது இல்ல, வைரலா போச்சு இது. சரி ஓகே. அத பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 5க்கும் 6க்கும் கொஞ்சம் மீடியமா இருக்கு இந்த கலர். ஆமா. சோ அதனால உங்களுக்கு pH வேல்யூ பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருக்கு. சோ மக்கள் வந்து தைரியமா எடுத்து வாங்கி யூஸ் பண்ணலாம். 100% சூப்பர். இது என்ன சார்? இது வந்து இப்போ வந்து இது க்ளீனா இல்ல. ஆமா இது க்ளீனா இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கலரே வந்து ஒரு நல்லா இருக்கு. ஆமா ஆமா. இவங்க எதுல நான் செஞ்சு காட்டலாம் பாருங்க. இந்த சைடுல இந்த பிளாக்லாம் போயிருமா? எஸ் சார், எல்லாமே போயிடும் சார். டெஸ்ட் பண்ணிருங்க. மக்கள் தான பாத்துட்டு இருக்காங்க. இது ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜஸ்ட் few drops இதுல போடுங்க. அப்படியே. ஏனா ஓகே. நான் உங்களுக்கு இந்த ஆர்கானிக்ன்றதால கையிலே பண்ணி காட்டுறேன். வெறுங்கையில பண்ணலாமா? வெறும் கையில வந்து நீங்க மத்ததெல்லாம் பண்ண முடியாது. நம்மளது வந்து நான் வெறும் கையிலே பண்ணலாம். சரி பண்ணுங்க. செக் பண்ணிடுவோம். பாருங்க, நான் எது ஸ்க்ரப்பர் கிப்பர் எதுவுமே யூஸ் பண்ணல. எப்படியா இருக்குன்னு மட்டும் பாருங்க. டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, செகண்ட் எப்படி இருந்துச்சுட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் சார். இப்போ நீங்க ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் தி பெஸ்டா வரும். ஓகே. இல்ல கையில பண்றதால எந்த பாதிப்பும் கிடையாது. ஆமா, நம்மளது ஆர்கானிக் எடுத்தா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. மத்ததெல்லாம் பண்ணீங்கன்னா கையெல்லாம் உங்களுக்கு வந்து எரிச்சல் அதிகமா இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாமே ஆசிட் பேஸ் சார் அவங்களதெல்லாம். சரி ஓகே. சரி. இது என்னன்னா இது பண்ணிட்டு நீங்க வந்து தண்ணியில கழுவிட்டு ஒரு துணி மாத்திரம் வச்சு தொடச்சி வச்சிட்டீங்கன்னா போதும். 10 நாள் கூட உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். பாருங்க பட்டி எப்படி பாருங்க. இப்ப எப்படி இருக்கு பாருங்க. என்ன சார் பளிச்சுன்னு ஆயிடுச்சு? மேஜிக் ஆயிடும். மேஜிக் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கம்ப்ளீட் அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவு சார் முடிஞ்சு சார். இப்போ நீங்க இன்னும் வேணா நீங்க ஸ்க்ரப்பர் போட்டா உங்களுக்கு ஜஸ்ட் கையில பண்ணனால சும்மா ஸ்க்ரப்பர் போட்டா பளிச்சுன்னு இருக்கும். சூப்பர் ஆயிடும் சார். சோ இது என்ன செம்பா? ஆமா சார். ஜஸ்ட் few drops போட்டா போதும் சார். பாருங்க பண்ண அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. அப்படியே கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆமா ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணீங்கன்னா தி பெஸ்டா இருக்கு. எங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா எங்க ஸ்க்ரப்பர் கிடையாது. சரி ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணீங்கன்னா ஆக்சுவலா அது முறை வந்து ஸ்க்ரப்பர் வச்சு பண்றது கண்டிப்பா மக்கள் பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு பாருங்க, இப்போ என்ன கலர்ல இருக்கு பாருங்க. அப்படி டோட்டலா சேஞ்ச் இது ஒரிஜினல் கலர் நினைக்கிறேன். ஆமா இது ஒரிஜினல் கலர். இது ஆக்சிடேஷன் ஆயிடுது. ஆக்சிடேஷன் ஆறதால உங்களுக்கு அது மாதிரி கருப்பு ஆகுது. ஒட்டை தண்ணி வாஷ் பண்ணா போதும். ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணீங்கன்னா தி பெஸ்டா வரும். இது ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இது நம்மளுது இல்ல, எந்த கம்பெனி வாங்கினாலும் தொடச்சி வைக்கிறோம். இப்ப கழுவிட்டு தொடச்சி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து 10 நாளால அப்படியே இருக்கும். இப்போ நான் pH வேல்யூ பார்த்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் இந்த 5க்கும் 6க்கும் நடுவுல தான் இருக்குது. ஸோ மக்கள் பார்க்க கண்டிப்பா ஓட் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு வந்து பிசினஸ் கான்செப்ட். இன்னைக்கு வந்து வீட்டு தேவைக்கு ஆர்டர் பண்ண நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. இன்னைக்கு தொழில் பண்றவங்க, ஒரு வியாபாரம் பண்றவங்க, கடை வச்சிருக்கவங்க, டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டா கொடுப்பீங்களா? டெஃபினட்டா சார். டெஃபினட்டா வந்து ஆக்சுவலா எங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. சரி ஓகே. அப்புறமா ஆந்திரால இருக்காங்க, அப்புறமா
இந்த இடத்துல இருக்காங்க. நாங்க அந்த பக்கம் நார்த் சைடு இன்னும் போகல. சரி, ஓகே. இப்போ தமிழ்நாட்டுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு இருக்கிறாங்க? வேலூர்ல இருக்காங்க, மதுரையில இருக்காங்க, சென்னையில நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் வந்து சிதம்பரத்துல இருக்காங்க, சேலம், எல்லா இடத்துல இருக்காங்க. எல்லா இடத்துல இருக்காங்க. சரி சார், இப்போ வந்து எங்க வேகன்சி அதிகமா இருக்கும் உங்களுக்கு? எந்த ஏரியா மாவட்டங்கள் அதிகமா தேவை இருக்கும் உங்களுக்கு? இல்ல இப்போதைக்கு மெயினா வந்து நாங்க வந்து சென்னையில நாங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்க ஏரியால. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலயும் எங்களாலே கொடுக்க முடியாது இல்ல. இப்ப வந்து வேளச்சேரி அந்த பக்கம் எல்லாம் கேக்குறாங்க கொடுக்கணும்னா அந்த பக்கம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஏரியாக்குள்ள கொடுப்போம், இந்த ஏரியாவுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு இல்ல இப்போதைக்கு இல்ல சார். நியூ கம்பெனின்றதுல இப்போதைக்கு அது மாதிரி எதுவும் இல்ல. யாருக்கு வேணா அனுப்புவீங்க? யார் வேணா, ஆமா யார் வேணா. இப்ப அந்த ஏரியால இப்ப நீங்க பண்றீங்க, இப்ப சேலத்துல நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்கணும். ஓகே ஓகே. சரி சார், இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தங்க டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார்? சார் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இல்ல சார். நீங்க வந்து வெறும் ஒரு 5,000 ரூபாய் வச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வெறும் 5,000? ஜஸ்ட் 5,000 வச்சு இந்த பிசினஸ். சரி, ஓகே. அதுக்கு மேல தேவை இருக்காதா? இல்ல நான் சொல்றது வந்து இப்ப ஒரு பெரிய கம்பெனில எடுத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா தான் பண்ண முடியும்ன்ற கான்செப்ட்ல இருக்கு. அதுக்கு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 6% 7% தான் மார்ஜின் தருவாங்க. நம்மளுக்கு மார்ஜினும் ரொம்ப அதிகம். நீ டைரக்டா கால் பண்ணீங்களா உங்களுக்கு எல்லாமே சொல்ல. இப்ப இத்தனை பெர்சென்ட், ஒரு 100க்கு இத்தனை பெர்சென்ட் ப்ராஃபிட் அப்படி சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லுங்க சார். டைரக்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதாவது டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் பண்ண போறாங்க பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க சொல்லுங்க, கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம். சரி சார். இப்ப டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கடைக்காரங்க எல்லாரும் ஒரே ரேட் தானா இல்ல டிஃபரண்ட் மாறுமா? இல்ல சார், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒரு ரேட் வரும், கடைக்கு வந்து அதை விட கம்மியா தான் கொடுக்கும். சார் இப்ப 5,000 இன்வெஸ்ட் பண்ண சொன்னீங்க. இப்ப 5,000 ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது எடுத்தாங்க அப்படின்னா சோ அவங்களுடைய மார்ஜின் எவ்வளவு இருக்கும் 5,000ல? சார் மினிமம் 5,000 ரூபாய் வச்சாங்கன்னா 1,500 to 2,000 ஈஸியா அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போலாம். 2,000 வரைக்கும் சம்பாதிக்கலாமா? சரி, அவங்க ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு நாளைக்கு வந்து 5,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணா போதும். ஓகே ஓகே. சரிங்க சார். 5,000 பண்ணாலே 2,000 உண்டு, டெஃபினட்டா உண்டு. சரிங்க சார். சார் இப்போ வந்து மார்க்கெட்டிங் டிப்ஸ் சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து லைன்ல கொண்டு போய் கடையில போடுவாங்க தெரியுமா? அந்த வியாபாரிகளுக்கு நம்ம சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னைக்கு புதுசா ஒருத்தங்க ஒரு 5,000 போட்டு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த டைப்ல சேல் பண்ணலாம் இதை? ஆக்சுவலா எங்ககிட்ட நிறைய வந்து லேடிஸ்ல வந்து அவங்க ஆன்லைன்ல வியாபாரம் பண்றாங்க. அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு அவங்க நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க. அப்படியா? அது இல்லாம வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூனிக்ன்றதால உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னாவே வந்து என்ன ரேட்டுக்கு தரீங்க, என்ன மார்ஜின் தரீங்கன்னு கேட்கற மாதிரி தான் இருக்குமே தவிர வேணாம்னு சொல்ற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் இருக்காது. ஏன்னா இதோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கு உங்க மார்க்கெட்ல. சரி சார். இப்போ வந்து எந்த டைப் நீங்க சொல்லவே இல்லை. இப்போ வந்து இப்ப கடைகளை கொண்டு போய் சப்ளை பண்ணலாம். ஓகே. இது இல்லாம வேற என்ன டைப்ல சப்ளை பண்ண முடியாது? ஆக்சுவலா இது வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையும் சப்ளை பண்ணலாம். ஆர்கானிக் சப்ளை பண்ணலாம். நாட்டு மருந்து கடைகள் எல்லா கடையிலும் கொடுக்கலாம் சார். எல்லா இடத்துக்கும் கடை பக்கத்துல இருக்க நாட்டு மருந்து கடையில எல்லாத்துலயும் கொடுக்கலாம். மளிகை கடையில கொடுக்கலாம். ரேட்ல எங்களுக்கு வந்து ரொம்ப நாமினலா தான் இருக்கும். இப்ப நேச்சுரல் அப்படின்றதால வந்து ரேட்ல அதிகம் கிடையாது. இது இந்த டிஷ் வாஷ் வந்து ஒரு கெமிக்கல் டிஷ் வாஷ் வந்து 130 ரூபா, நம்மளுக்கு 130 ரூபா தான். அப்படியா? ஆர்கானிக் 130 கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆர்கானிக் 130 ரூபாய் தான் கொடுக்கும். 500 ml. வேற நீங்க கரெக்ட்டா பார்க்கணும். வேற பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் 450 ml தான் வந்து 130 ரூபாய்க்கு தராங்க. நம்ம வந்து ஆர்கானிக் 500 ml வந்து நாங்க 130 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, சூப்பர் சார். இப்ப பெண்களுக்கு இதுல வாய்ப்பு இருக்கா? நிறைய லேடிஸ் வந்து ஆக்சுவலா மெயினா வந்து டிஷ் வாஷ் பண்றது, இல்ல பாத்திரம் கழுவுறது, அப்புறம் ஃப்ளோர் வாஷ் பண்றதுல அவங்க தான். அவங்களுக்கு வந்து அதோட கஷ்டம் தெரியும். நிறைய பேர் வந்து பர்சனல்ஸுக்கு வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லி வியாபாரமா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணு கொடுங்க எங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்கி இப்ப அவங்க வந்து பிசினஸா பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பண்றாங்க. இப்ப அது ரெகுலரா வாங்குறாங்க எங்க கிட்ட. அந்த மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது இருக்கு. கண்டிப்பா 100%. சரி சார். இப்போ வந்து ஒருத்தங்க இது ஆர்டர் பண்ணணும், வீடு தேவைக்கா இருந்தாலும் சரி, கடை வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு பெண்கள் வியாபாரம் பண்ண போறாங்க, எல்லாருமே நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்டர் பண்றவங்க எப்படி ஆர்டர் பண்ணலாம், எப்படி நீங்க அனுப்புவீங்க, பேமெண்ட் எப்படி போடுறது? சார் என்னோட ஃபோன் நம்பர் தரேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே தரேன். ஆர்டர் நிறைய வந்து எங்களுக்கு ஃபோன்ல தான் ஆர்டர் வருது. ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க டீடைல்ஸ்லாம் கொடுப்பாங்க, நாங்க ஜிஎஸ் நம்பர் கொடுப்பாங்க, நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம், அனுப்பிச்சு விட்டுருவீங்க. இப்போ வந்து இப்போ இதுக்கு உங்க ஜிஎஸ்டி அந்த மாதிரி பில் இருக்குங்களா? இதுக்கு ஆமா ஜிஎஸ்டி பில் இருக்கு சார். ஜிஎஸ்டி பில் போட்டு ஆமா எல்லாமே ஜிஎஸ்டி வந்து பண்ணி தரேன். டிரான்ஸ்போர்ட் பிளான் பேமெண்ட் எப்படி போடுறது ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலா இப்ப அவங்க என்ன வேணும்னு சொல்றாங்கன்னா அது 4,000 5,000 என்ன ரேட் வருதோ அவங்களுக்கு பில் போட்டுட்டு சார் உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வருதுன்னு சொன்னா அவங்க ரூபா அனுப்பிச்சிட்டாங்கன்னா நாங்க உடனே நம்ம வந்து ஏகேஆர் சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஏகேஆர்ல அனுப்புவோம். இல்ல அவங்களுக்கு எந்த இது டிரான்ஸ்போர்ட் அனுப்ப சொல்றோம் அதை அனுப்பிச்சுட்றேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி கிரீன் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட்ல நீங்க வந்து ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டராவோ இல்ல ஒரு வியாபாரம் பண்ண நினைச்சாலும் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சார் அவங்களுடைய கான்டாக்ட் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று மறக்காம கால் பண்ணி பேசிங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளினிக் ப்ராடக்ட்ல ஆர்கானிக்கா ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க எல்லாமே ஆர்கானிக். அதாவது இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, கையிலெல்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க, எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்காது. ஸோ அது தகுந்த மாதிரி பெண்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு கண்டிப்பா அது புரியும். என்ன ரீசன், அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டு வேலை அப்படி அவங்க செய்யறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு அடி பிடிச்சா இல்லை ஒரு
தீஞ்சு போன ஒரு பாத்திரத்தை விளக்குறது எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது பார்த்தா வீட்டு தேவைக்கு ஆர்டர் பண்றதா இருந்தாலும் சரிங்க, இல்லை நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஏதோ டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைனாலும் மறக்காம கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற என்ன பதிவு சந்திக்கிறோம். நன்றி. சார்.